பார்வதி அமித்தை நல்லா நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. இந்த மாதிரி ஏன் என்கிட்ட பொய் சொன்ன? நான் சொன்னேன் பாரு கிட்ட, நீ ஏதோ தப்பு பண்ணல பாரு, நீ வந்து ட்ரூவா தானே பழகுற, எந்த ஒரு அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணல, அது நினைச்சு என்ன நானே செருப்பால் அடிச்சுக்கணும் போல இருக்கு. அவங்க 2 பேரும் உண்மையிலே லவ் பண்றாங்க தான் நினைச்சீங்க? அப்படிதான் உண்மையிலே நினைச்சோம். எங்க சும்மா நான் வெசல் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க உட்காந்து அம்மா அம்மா அம்மான்னு பாட ஆரம்பிச்சாரு. டக்குன்னு அவர் கண்ணில் தண்ணி வந்துச்சு. அம்மா இல்ல அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை ஃபீல் பண்ணி உடனே பாரு அங்க போய் அவரோட கையை பிடிச்சி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சும்மா கையை பிடிச்சி இப்படி எதுவுமே பேசல, எதுவுமே சொல்லல. அதை பார்க்கும்போது உண்மையிலேயே உங்களோட வந்து லிமிட்ட மீறி ஒரு கட்டத்துல போனாங்களோன்னு ஒரு கேள்வி. தெரியல, அது தெரியல, எனக்கு சத்தியமா தெரியல. அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கும்போது நான் ரொம்ப ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா நான் வெளியே வந்துட்டேன், நான் வீட்டுக்குள்ள இருக்கேன். அப்போ பாரு அண்ட் கமருதீன் பிஹேவ் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் சொல்றாரு. இது சொல்ற அளவுக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அந்த கோர்ட்ல இந்த மாதிரி ஏதோ ஹக் பண்ணிருக்காங்களே, அந்த மாதிரி நான் நினைச்சேன். நாய் குலைச்சது சத்தியமா சொல்றேன், அது வந்து பிக் பாஸ் டீம் பை மிஸ்டேக் அந்த நாய் குலைக்கிற சத்தம் போட்டாங்க, அந்த பட்டன் பிரஸ் பண்ணாங்க நான் நினைச்சேன்.